சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர் ஒருவருக்கு 23 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தேனி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த ராஜகோபால் என்ற இளைஞர் கடந்த 2022ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமியை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்ததுடன் வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் அவரது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் உத்தமபாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து ராஜகோபாலை கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கணேசன் குற்றவாளி ராஜகோபாலுக்கு 23 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் சிறுமியின் கல்வி மற்றும் எதிர்கால வாழ்விற்காக தமிழக அரசு 6 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி, இழப்பீட்டுத் தொகையில் 50,000 ரூபாயை சிறுமியின் பராமரிப்பு செலவிற்காக உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், எஞ்சிய தொகையை தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வைப்புத் தொகையாக வைக்க வேண்டும் என்றும் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார்.